பெரிய சர்ச்சையாக போகுது, வைலன்ஸ் ஆகிடும் மலேசியாவில். ஏன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து வேறு. தமிழ்நாடு போலீஸு உலகத்திலே சிறந்த போலீஸு. இங்கேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட்டத்தை வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்கள நம்ம மதிக்கிறோம். அப்போது மலேசியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் மீறி தளபதி பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். அரசியல் அவர் எப்படி பேசுவார்னா இன்டைரக்டாக பேசிடுவார். அப்படியே ஒரு குட்டி கதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். குட்டி கதையிலே க்ளோஸ் எல்லாம், அந்த அளவுக்கு பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். ஜனநாயகம் 1000 கோடி அடிக்கும் கூட. யார் என்ன படம் வந்தாலும் சரி, எத்தனை படம் பராசக்தி இருக்குது, அது மேட்ச்சு ஏங்க, அது இந்த மேட்ச் தானுங்க, அது இந்தியா விசஸ் ஹாங்காங் மேட்ச் தானுங்க, அது 10 ஓவரில் முடிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்தியா இப்போ ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து அடிக்க போது பாருங்க, ஒரு 400 ரன் சேசிங்க. இங்கே வச்சா வந்து அரசியல் பேசுவார் அப்படின்னு தான் அவருக்கு பர்மிஷன்லாம் வந்து பெருசாக இங்கே அப்படி கொஞ்சம் டைட் பண்ணி அங்கே வைக்கிறாங்க. அங்கே வச்சா வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னா சரி, இப்போ அங்கே வந்து அரசியல் பேசலை, அதுக்கப்புறம் அவர் அரசியலே பேச மாட்டாரா? இதுக்கப்புறம் தான் அவர் பயங்கரமாக பேசவே போகிறாரு அரசியல். அதனால் அரசியல் பேசாத அப்படின்னு மலேசியாவில் சொன்னாலும் கண்டிப்பாக அதை பேசுவார். அஜித்தாக இருந்தார்னா அதனால தான் அஜித்தை வந்து கோவில் கட்டி கொண்டாடுறோம், ஏன் கடவுளே அஜித்தேன்றோம். உண்மையாக அவரை மாதிரிலாம் ஒரு மனுஷன் எதிராளிங்களுக்கு கூட ஆப்பனண்ட்டு கூட நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் அஜித் சார். அதனால தான் அவர் பாருங்களேன், என்ன வந்தாலும் வேணாம், என்ன இந்த பக்கம் அங்கே வந்து விடாதீர்கள், வகுந்து விடுவேன், என்னை வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. ஆனால் மற்றவங்க பாருங்கள், சில பேர் கடைசி படம் விடக்கூடாது, விட்டால் 1000 கோடி அடிச்சிருவான், எப்படியாவது அழுத்தணும், எப்படியாவது இது பண்ணோம் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்கல்ல. இதையெல்லாம் தாண்டி 1000 கோடி ஜனநாயகன் அடிக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ பெரிய படம் புஷ்பா வரும்போதும் பாகுபலி வரும்போதும் ஏதோ ஒரு படம் வந்து தானே இருக்கும் தெலுங்கில். அதை மீறி அது எப்படி 1000 கோடி 1200 கோடி 2000 கோடி KGF 2 வரும்போதும் பீஸ்ட் வந்தது இல்லை, அடிச்சுட்டு போயிடுது. அதுதான் எப்பவுமே தமிழனோட அருமை தெரியாது. எவ்வளோதான் அவரை அடிக்கிறதுக்கு விமர்சனம் பண்ணி அவரை காலி பண்ணி அவரை எதிர்க்கணும், விமர்சனம் பண்ணோம், அட்டாக் பண்ணோம், முடிக்கணும்னு நினச்சாலாம் ஒவ்வொரு வாட்டியும் அவரை இவ்வளோ தூரம் இறக்கி வச்சாங்கன்னா அவர் அதை விட 1000 மடங்கு வளர்கிறாரு. அதுதான் அவரோட வரலாறாக இருக்குது. அதுக்கு அஜித் சாருக்கும் அப்படி தான், விஜய் சாருக்கும் அப்படி தான். இன்றைக்கி ஒரு காலத்தில் அஜித் சாரை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி உன் மன்றமே நீ தமிழ்நாட்டில் அப்படின்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணவங்க தான் இன்றைக்கி அஜித் சாரை வச்சு கொண்டாடுறாங்க. அதனால் 2 பேருமே பார்த்தோம்னா எதிர்ப்புகள் வந்தாலுமே 2 பேரும் வளருவாங்க பயங்கரமாக. அதுலேயும் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் நம்ம விஜய் சார் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி, இது வரைக்கும் பார்த்திராத. நம்ம யாருமே பார்க்கல, ஒரு 25 வருஷமாக இந்த மாதிரி தேர்தலை நம்ம பார்க்கவே இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடி அப்படின்னா ஒன் சைடு கேம் தான். ஒன்று ஜெயிச்சா ஏடிஎம்கே ஜெயிக்கும், இல்லை இது ஜெயிக்கும், நம்ம டிஎம்கே ஜெயிக்கும், ஏடிஎம்கே டிஎம்கே. அதை மீறி ஏடிஎம்கே வந்து ஒரு 10 வருஷம் வந்தது தொடர்ச்சியாக. இதையெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு விஜய் சார் இன்றைக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறதா இன்றைக்கி இவ்வளோ பெரிய அழுத்தம் ஒரு மேலே. இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன் தான். சினிமான்னு வரும்போது ஏகே தான் நம்மளுக்கு, ஆனால் அரசியல்னு வரும்போது பார்த்தா நமக்கு இவர் தான். ஆனால் இதுவே என்னென்னா, நான் சினிமாவில் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உதயநிதி ஸ்டாலின் சார், நான் மற்ற எல்லா கட்சிக்கும் நான் சீமானுடைய அவர்களுடைய தொண்டன், அஜித் அவர்களுடைய ரசிகன் சொன்னால் இங்கே பிரச்சனை கிடையாது. நான் உதயநிதி அண்ணனின் தம்பி அஜித் சாரின் ரசிகன் சொன்னால் பிரச்சனை கிடையாது. இதுவே நான் ரசிகன் தளபதி தொண்டன் சொன்னால் பிரச்சனை ஆகிடுது. நான் அதை அதனால தான் நான் அதை பற்றி சொல்கிறதே இல்லை. அதனால தான் நான் பிரிச்சுட்டேன். இப்போ சினிமான்னு வரும்போது அஜித் சார், அரசியல்னு வரும்போது விஜய் சார், அவ்வளோதான். இப்போ வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறாரு. பட் ஆனால் இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க, தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொல்லியிருந்தாரு. அது தவிர்த்து இவர் இந்த இயரில் வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காரு. ஸோ அதை பற்றி நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. தீபாவளி முடிஞ்சிருச்சு ப்ரோ, அந்த முடிஞ்சு இப்போ கிறிஸ்மஸ் வந்திருக்கு. இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நான் என்ன ஸ்டாண்ட் இருக்கேன் அப்படிங்கிறத விஜய் சார் வந்து கிளியராக காமிச்சிருக்காரு. எப்படி சொல்லுவார்? நாங்கள் எல்லாம் பாருங்கள், அங்கே வந்தவங்க பிரம்மகுமாரிகள், இவங்க கிறிஸ்டியன்ஸு, பாஸ்டர், ஃபாதர், பிஷப், முஸ்லீம் பார்த்தோம்னா என்ன காட்டுறாரு பாருங்க, நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறாரு. இதுதான் என் ஸ்டாண்டு. நான் திருப்பரங்குன்ற இஷ்யூவுக்கு இன்றைக்கி வாயை திறக்கலனாலும் என்னோட இதுதான் மத நல்லிணக்கத்தை கொண்டு வர்றது அப்படின்னு வேறு லெவலில் கொண்டு போகிறாரு. இதுதான் தளபதி. கேப்டன் விஜயகாந்த் வாழும்போது வரைக்கும் அவரோட அருமை தெரியலல்ல, அவரை வந்து டேமேஜ் பண்ணி அழிச்சிட்டோம்ல, அந்த மாதிரி இவரை பண்ண பார்க்குறாங்க. ஒரு அரசியல் நடக்குது, அது முடியாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எவ்வளோ ஓட்டு ப்ரோ.